வணக்கம். ஏப்ரல் 12ஆம் தேதி திங்கட்கிழமை பங்குச் சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்றைக்கி ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்தது. 524 புள்ளிகளை இழந்து 3.53% கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. 14,310 லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் முந்தின க்ளோஸை விட கிட்டத்தட்ட 190 புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பன் ஆச்சோ கிட்டத்தட்ட அதே லெவலில் தான் ஹையும் இருந்தது. லோ 14,250 டெஸ்ட் பண்ணுச்சு. நம்ம சனிக்கிழமை சில லெவல்ஸை என்னுடைய பார்வையில் நான் சொன்னேன். அந்த லெவல்ஸ் அனைத்தையும் இன்றைக்கி நிஃப்டி பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது 15 மினிட் சார்ட்டில் 14,800 14,700 ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடும்னு எதிர்பார்த்தேன். அதை ஈஸியாகவே பிரேக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன் டே சார்ட்டில் 14,500 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் கருதுனேன். அதையும் இன்னைக்கு நிஃப்டி ஈஸியாக பிரேக் ஆயிடுச்சு. ஸோ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 14,310 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு 15% அதிகரித்தது. நிஃப்டியுடைய பிஇ ஏப்ரல் 9ஆம் தேதி டேட்டா வச்சு பார்க்கும்போது 33.5 இருந்தது. கொரோனா கேசஸ் அதிகரித்து கொண்டே வருவது ஒரு காரணமாக இருக்கலாம்ன்றது என்னுடைய பார்வைங்க. 1,68,000 கேசஸ் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 6,600 கேஸுக்கு மேலே ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது தவிர வேறொரு செய்தி, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே ஒரு உரசல் ஏற்பட்டிருக்கு. ஈரான் உடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் நேற்று ஒரு சைபர் அட்டாக் நடந்திருக்கு. அதற்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. இதற்கு தக்க பதிலடி நாம் கொடுப்போம் அப்படின்னு ஈரான் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸாகவும் நாம் பார்க்கலாம். நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட் பார்க்கும்போது முதல் கேண்டலில் ஒரு கேப் டவுன் இருந்திருக்கு. 190 புள்ளிகள் விழுந்தது. அதுக்கு அப்புறமாக செல்லிங் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. கடைசி அரை மணி நேரம் மட்டும் ஒரு பையிங் இருந்திருக்கு. அது ஷார்ட் கவரிங்காக கூட இருக்கலாம். ஒரு சின்ன பின்னணி, மார்ச் 5ஆம் தேதியும் மார்ச் 9ஆம் தேதியும் போன வருடம், அதாவது 2020ஆம் ஆண்டில் விழுந்தது நிஃப்டி கொரோனாவுடைய நியூஸ் வந்ததுக்கு அப்புறமாக. அப்போது மார்ச் 5ஆம் தேதி 280 புள்ளிகள் விழுந்தது. மார்ச் 9ஆம் தேதி 538 புள்ளிகள் விழுந்தது. இது க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது. இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது 525 புள்ளிகள் நிஃப்டி எழுந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த லெவல்லே விழுந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி லோ வச்சு கம்பேர் பண்ணும்போது 585 புள்ளிகள் விழுந்தது நிஃப்டி. எதிர்பார்த்த மாதிரியே அனைத்து செக்டர்களும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஃபார்மா கொஞ்ச நேரத்துக்கு க்ரீனில் இருந்தது, ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அதுக்கப்புறம் அதுவும் ரெட்டில் போயிடுச்சு. ஃபார்மா செக்டர் 0.26% விழுந்தது. எஃப்எம்சிஜி கிட்டத்தட்ட 2%. ஐடி 2.34% விழுந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 4.5%. பேங்க் ஒட்டுமொத்தமாக 5% விழுந்தது. ஆட்டோ செக்டரும் 5.1% விழுந்தது. பிரைவேட் செக்டர் பேங்க் 5.23% விழுந்தது. மெட்டல் செக்டர் 6%. ரியாலிட்டி செக்டர் 7.5% விழுந்தது. மீடியா செக்டர் 8% விழுந்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் அதிகபட்சமாக 9.3% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் இல்லை, டாப் 4 கெய்னர்ஸ் மட்டுமே. டாக்டர் ரெட்டிஸ் 7% அதிகரித்தது. சிப்லா 2.7%, டிவிஸ் லேப் 1.14%, பிரிட்டானியா 0.43% அதிகரித்தது. 3 ஃபார்மா கம்பெனிகள் இருக்குது 4 டாப் கெய்னர்ஸில். டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் பார்க்கும்போது டாடா மோட்டர்ஸ் கிட்டத்தட்ட 10% விழுந்தது. அதானி போர்ட்ஸ் கிட்டத்தட்ட 9% விழுந்தது. இண்டஸ்இண்ட் பேங்க் 8.5%, பஜாஜ் ஃபினான்ஸ் 7.25% விழுந்தது. யூபிஎல் கிட்டத்தட்ட 7% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் நியூஸ் விரைவாக பார்க்கலாம். கொரோனா கேசஸ் அதிகரிக்கிறதுனால டெஸ்டிங் லேப்ஸ் நடத்துகிற கம்பெனிகளுக்கு பிஸ்னஸ் கூடுது. அதில் சில கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விரைவாக பார்க்கலாம். தைரோகேர் 5.7% அதிகரித்தது இன்ட்ராடேல. டாக்டர் லால் பேத் லேப்ஸ் 7.8%, மெட்ரோபோலிஸ் கிட்டத்தட்ட 5% இன்ட்ராடேல அதிகரித்தது. நியூரேகா மெடிக்கல் டிவைசஸ் தயாரிக்கிற கம்பெனி அப்பர் சர்க்கியூட் 10% எட்டியது. இன்னைக்கு சில நாட்களாகவே இந்த ஷேர்ஸ் எல்லாமே அதிகரிக்கிறத நாம் பார்த்துருக்கோம்.
இந்திய அரசாங்கம் ரெம்டெசிவிர் மருந்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இது வந்து கொரோனா ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மருந்துங்க. இது தயாரிக்கிற சில கம்பெனிஸ் பார்க்கும்போது டாக்டர் ரெட்டிஸ் லேப் இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. ஜைடஸ் கேடிலா 3.4% அதிகரித்தது. சிப்லா 6.5% அதிகரித்தது. ஜூபிலண்ட் ஃபார்மோவா 7.6% அதிகரித்தது. ரெம்டெசிவிர் கொரோனாக்குரிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லப்படுது. டாக்டர் ரெட்டிஸ் லேபுக்கு வந்து அவங்க ஸ்பட்னிக் 5 வேக்சின் தயாரிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அது விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பனேஷியா பயோடெக்கும் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அந்த மருந்தை தயாரிக்கிறதுக்கு. மன்னிக்கவும், மருந்து இல்லைங்க, வேக்சின். நாட்கோ இன்ட்ராடேல 3% அதிகரித்தது ஒரு நியூஸும் இருக்குது. அவங்களுக்கு யூஎஸ் FDA கிட்டேருந்து ஒரு டென்டேட்டிவ் அப்ரூவல் கிடச்சிருக்கு அவங்களுடைய ஒரு மருந்துக்கு. எதை ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சில கேன்சர் நோய்க்கான மருந்து. பல்ராம்பூர் சீனி இன்ட்ராடேல 3.6% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட், அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேபெக்ஸ் அதிகரிக்கிறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 320 கோடியிலிருந்து 425 கோடி ரூபாய் இப்போ செலவு பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை விரிவாக்கம் செய்வதற்கு. இரண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இக்ரா ரேட்டிங் ஏஜென்சி அவங்களுடைய லாங் டேர்ம் மற்றும் ஷார்ட் டேர்முக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லாங் டேர்முக்கு AA-வும் ஷார்ட் டேர்முக்கு A1+ கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ் இன்ட்ராடேல 2.7% அதிகரித்தது. ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருந்தது. ஏப்ரல் 14ஆம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு முன்னே நமக்கு தெரியும். அது கூடவே அவங்க பைபேக் குறித்து ஒரு முடிவெடுக்க போகிறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் செய்ய முடிந்தது. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்ஃபோசிஸ் இன்னைக்கு 2.7% அதிகரித்ததற்கு. கடைசி 5 நாளாக இன்ஃபோசிஸுடைய ஷேர் பிரைஸ் 52 வார ஹையை எட்டி கொண்டே இருந்தது. இன்னைக்கும் 52 வார ஹையில் தான் இருந்தது இன்ஃபோசிஸ் ஒரு கட்டத்தில். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க 3000 கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க அடுத்த 3 வருஷத்துக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸில். தெர்மேக்ஸ் லிமிடெட் இன்ட்ராடேல 1% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது. அவங்களுடைய ஒரு சப்சிடி கம்பெனியான தெர்மேக்ஸ் சஸ்டைனபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெடை க்ளோஸ் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. கடந்த 5 வருடங்களாக இந்த கம்பெனியில் பெருசாக எந்த பிஸ்னஸும் இல்லை அப்படின்றதையும் கம்பெனி தெரிவிச்சிருக்காங்க. அதனால் எந்த ஒரு இம்பேக்டும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ஸ்டாக் ஸ்டாக் புரோக்கர் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ அப்ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுற அனைவரும் கவனிங்க. யூசர் டேட்டா சிலது திருட்டு போயிருக்கு அப்படின்னு அப்ஸ்டாக்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதனால் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண சொல்லியிருக்காங்கன்றது ஒரு நியூஸ் இருக்குது. ஃபண்டும் செக்யூரிட்டிஸும் சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூசருடைய சில டேட்டா திருட்டு போயிருக்கு அப்படின்றது தான் கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. JSW ஸ்டீலில் ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப நெகட்டிவான டேயாக இருக்கிறதுனால அந்த பாசிட்டிவ் நியூஸ் எடுபடலை. லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட ஸ்டேக்கை அதிகரிச்சிருக்காங்க. 4.02%லிருந்து 4.80% அதிகரிச்சிருக்கு மார்ச் குவார்ட்டரில். சோலாரா ஆக்டிவ் நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம் சனிக்கிழமை. 3 கம்பெனிகள் மர்ஜ் ஆச்சு இந்த கம்பெனி கூட. இன்றைக்கி இன்ட்ராடேல 11.5% அதிகரித்தது. ஸோ அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அனுப்பம் ரசாயன் இன்ட்ராடேல 5.7% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களோட கடனை சிலதை அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4700 மில்லியன் ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஒரு கடனை அடைச்சிருக்கிறதா கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கிடைச்ச ஃபண்ட் IPO வழியாக கிடைச்சது. ஸோ அதை வைத்து இந்த கடனை அடைச்சிருக்கிறதா கம்பெனி தரப்புலேருந்து அப்டேட் இருக்குது. JMC ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் சிவில் இன்ஜினியரிங் கம்பெனி இன்றைக்கி இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஒரு புது ஆர்டர் 1262 கோடி மதிப்பிற்கான புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 1059 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இந்தியாவிலையும் 203 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் மால்தீவ்ஸ்லையும் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாடா ஸ்டீல் ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த கம்பெனியில் நிறைய ஸ்டேக்கை அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 10.05%லிருந்து 11.58% அதிகரிச்சிருக்கு மார்ச் குவார்ட்டரில். ஸோ இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஆனால் இன்றைக்கி ஓவராலாக நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ் நியூஸ் எடுபடலை போல இருக்குது. டாடா கம்யூனிகேஷன்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு பஹ்ரைன் அரசுடைய ஒரு ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து ஒரு புது ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. பஹ்ரைன் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்சுன்ற கம்பெனி கிட்டேருந்து தான் கிடச்சிருக்கு. ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நெட்டை டெவலப் செய்வது தான். ஸோ ஸ்பீடான இன்டர்நெட் கிடைக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம். ஆனால் ப்ராஜெக்டோட மதிப்பை கம்பெனி அறிவிக்கலை. அதானி குரூப்பை சார்ந்த அதானி லாஜிஸ்டிக்ஸும் ஃப்ளிப்கார்ட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் என்டர் ஆகுறாங்க. அதன்படி ஃப்ளிப்கார்ட்டுடைய லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் டேட்டா சென்டர் கேப்பபிலிட்டிஸ் ப்ராஜெக்ட் வந்து அதானி லாஜிஸ்டிக்ஸ்க்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் அதானி லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு.
மேன் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ப்ராஜெக்ட்டோட மதிப்பு 766 கோடி ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 3.7% அதிகரித்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். சக்தி பம்ப்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க பிசினஸை எக்ஸ்பேண்ட் செய்ய போறதாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்திய அரசாங்கத்துடைய சோலார் வாட்டர் பம்ப்ஸ் உடைய மானியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இண்டஸ் டவர்ஸ் கம்பெனிக்கு இக்ரா கொடுத்திருக்கிற ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. அவங்க அனைத்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் AA+ ஸ்டேபிள் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சுப்ரீம் பெட்ரோ கெமிக்கல்ஸ் உடையது கிரைசில் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க. இன்ட்ராடேல 7% அதிகரித்தது சுப்ரீம் பெட்ரோ கெமிக்கல்ஸ். லாங் டேர்ம் ரேட்டிங்க்கு AA- ஸ்டேபிளும், ஷார்ட் டேர்ம் ரேட்டிங் A1+ம் கொடுத்துருக்காங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்னைக்கு வால்யூம் கூட கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%த்திற்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். மாதவ் காப்பர் 16.36% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 1922% வால்யூம் அதிகரிப்பு. தேஜோ இன்ஜினியரிங் இந்த கம்பெனி வெள்ளிக்கிழமையும் இந்த பட்டியல் இடம் பிடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 11.67% ஷேர் பிரைஸும் 129% வால்யூம் அதிகரித்தது. ஆரியான் ப்ரோ சொல்யூஷன்ஸ் இவங்களும் வெள்ளிக்கிழமை இந்த பட்டியல் இடம் பிடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. 5.4% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 680% வால்யூம் அதிகரிப்பு. சாக்ஸாஃப்ட் கிட்டத்தட்ட 5% ஷேர் பிரைஸும் 126% வால்யூம் அதிகரிப்பு. விம்டா லேப்ஸ் 4.8% ஷேர் பிரைஸும் 221% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்பிஜி லைஃப் ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி 3.93% ஷேர் பிரைஸும் 1907% வால்யூம் அதிகரிப்பு. இப்கா லேப்ஸ் 3.64% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 211% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் டிஎல்எஃப் 12% ஷேர் பிரைஸ் விழுந்தது. மன்னிக்கவும், டிஎல்எஃப் 12% ஷேர் பிரைஸ் விழுந்தது. வால்யூம் 106% அதிகரித்தது. இந்தியன் பேங்க் 11.5% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 129% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்பிஎல் பேங்க் 11% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 206% வால்யூம் அதிகரிப்பு. எம்என்எம் ஃபினான்ஷியல்ஸ் 10.8% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 147% வால்யூம் அதிகரிப்பு. சிம்பனி 9.3% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 122% வால்யூம் அதிகரிப்பு. பட்டர்ஃப்ளை 9% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 146% வால்யூம் அதிகரிப்பு. ஆவாஸ் ஃபினான்ஷியலுடைய ஷேர் பிரைஸ் 7% விழுந்தது, 414% வால்யூம் அதிகரிப்பு. கின்ஃபா சயின்ஸ் 6.6% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 111% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.